நோய், இறப்பு, இதனால் வருகின்ற கஷ்டங்கள். அப்பொழுது கடவுளுடைய இருப்பை பற்றியோ அல்லது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை பற்றியோ கேள்விகள் வந்துவிடும். விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது நிறைய கேள்விகள் வரலாம். நம்மை சுற்றிலும் நடக்கின்ற அறிவியல் சார்ந்த நிகழ்வுகள் நம்முடைய விசுவாச கோட்பாடுகள் இரண்டுக்கும் இடையே முரண்பாடு இருப்பது போல தோன்றி அதனால் குழப்பம் வரலாம். இப்படி நம்முடைய விசுவாசத்தையோ நம்பிக்கையோ நம்முடைய மத கோட்பாடுகளையோ நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மத நம்பிக்கைகளையோ கேள்விக்குறியாகும் பொழுது ஒரு விதமான பலவீனம் வந்துவிடும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு திருத்தூதர்கள் இயேசுவிடம் கேட்டது போல இயேசுவிடம் சரணடைய வேண்டும். ஏன்? எலியா வர வேண்டும், மறந்து விட்டாரா? ஏற்கனவே எலியா வந்து விட்டார், அவர்தான் திருமுழுக்கு வருவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்வு தபோர் மலையிலே இயேசு உருமாற்றம் பெற்ற பிறகு நடைபெற்ற நிகழ்வு. அங்கே வந்த கேள்வி. படிப்படியாக நமக்கும் விசுவாச கோட்பாடுகள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தெளிவு வேண்டுமென்றால் இயேசுவிடம் சரணடைந்தால் இயேசு தெளிவாக்குவார், வழிகாட்டுவார். திருத்துதர்கள் இந்த மனநிலை இருந்ததனால்தான் இயேசுவின் மீது நம்பிக்கையை தங்களுடைய துன்பம் தாண்டி தங்களுடைய வாழ்விலே சாதாரண மனிதர்களாக இருந்த போதிலும் மெசியா இயேசு குறித்தவற்றை புரிந்து கொண்டார்கள், பிற்பாடு ஏற்றுக்கொண்டு போதித்தார்கள், வாழ்ந்தார்கள். அந்த மனநிலை நமக்கு வேண்டும் என்று வேண்டுவோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.